2026 தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் மற்ற கட்சிகளை விட 100 வாக்குகள் அதிகம் பெற்று தரும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். எந்தெந்த பூத்துல 100 ஓட்டாவது ரெட்டலை ஏற்றி நிக்கிறவங்களை வீழ்த்தி 100 ஓட்டாவது அதிகம் வாங்கி தர அந்த பொறுப்பாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை திருப்பி செலுத்துகிற வாழ்வாதார தொழில் கடனாக வளர்ந்ததற்கு தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி, பெண்கள் அச்சமின்றி தனியாக நடமாடும் சூழல் ஏற்படும் நாளே உண்மையான மகளிர் தினம் என்று கூறினார். 10 வயது, 12 வயது, 13 வயது சிறுவர்கள் கூட பெண் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் மது, போதா, கஞ்சா போன்ற போதை பழக்க தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் தொடரும் காட்டுத்தீயால் அரிய வகை மரங்கள், மூலிகை செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்தன. மலைப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் சுமார் பல ஏக்கர் அளவில் காட்டுத்தீ பரவியது. தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே காரைக்கூட்டம் பகுதியில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கியூ பிரிவு மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் நடத்திய வாகன தணிக்கையில் மண்டபம் நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 18 கிலோ மெத்தப்பட்டமைன், 10 கிலோ ஹெராயின் மற்றும் 218 கிலோ கஞ்சா கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக இப்ராஹிம் பாஷா, முஹதீன் பயாஸ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதிக்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 133வது பெட்டாலியன் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வருகை தந்தனர். உதவி கமாண்டர் பசந்த் யாதவ் தலைமையில் வந்த 85 வீரர்களுக்கு ஏர்வாடி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி தலைமையில் செண்டை மேள தாளங்கள் முழங்க பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருமலஞ்சி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய முகாமில் தங்கியுள்ள இவர்கள் விரைவில் தொகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த குந்துக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட 7க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். தார் சாலை, பேருந்து வசதி மற்றும் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகளை அதிகாரிகள் நிறைவேற்றாததை கண்டித்து குந்துக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அக்ரஹார தெருவில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்றில் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று கூறி புகுந்த மர்ம நபர்கள் 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ரம்ஜான் பண்டிகைக்காக வைக்கப்பட்டிருந்த பணத்தை கைப்பற்றிய அந்த கும்பல் உரிமையாளரை அலுவலகத்திற்கு வருமாறு கூறிவிட்டு தப்பியது. சிசிடிவி கேமராக்களில் எண்ணெய் போன்ற திரவத்தை பூசி அடையாளங்களை மறைத்திருப்பதால் கடையின் ரகசியங்களை அறிந்த நபர்களின் உதவியுடன் இந்த கொலை நடைபெற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் திருச்சிலுவை பயணம் நடைபெற்றது. தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிலுவையை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். பாளையங்கோட்டை தெற்கு பஜார் மற்றும் தலைமை தபால் நிலையம் வழியாக சென்ற இந்த ஊர்வலம் கிறிஸ்து ராஜா ஆலயத்தில் நிறைவடைந்தது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே பேருந்தில் பயணித்த பெண்ணிடம் 5 சவர நகைகளை திருடிய அடையாளம் தெரியாத நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாலா என்பவர் குள்ளஞ்சாவடி கனரா வங்கியில் அடகு வைத்திருந்த 5 சவர நகைகளை மீட்டு வீட்டிற்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் வந்தபோது அவரது பையில் இருந்த நகைகள் மாயமாக்கியிருந்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னையை அடுத்த படூர் பகுதியில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாக்கத்தான் நடைபெற்றது. மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை, படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் பிங்க் நிற ஆடையுடன் கலந்து கொண்டனர். படூர் புறவழிச்சாலையில் தொடங்கிய வாக்கத்தான் OMR சாலையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நல்லாத்தூரில் உள்ள புதுப்பட்டு மாரியம்மன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்து அதில் வைக்கப்பட்ட புனித நீர் கோயில் விமான கோபுரங்கள் மீது தெளிக்கப்பட்டு குடமுழுக்கு நடந்தது. இதன்பின் மாரியம்மனுக்கு பால், இளநீர், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை
சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசலில் ஆனழகன் போட்டி நடைபெற்றது. இந்திய ஆர்மி ஜிம் சார்பில் 50 கிலோ, 55 கிலோ, 60 கிலோ, 65 கிலோ, 70 கிலோ மற்றும் 75 கிலோ என 6 எடை பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஒவ்வொரு வீரரும் தங்களது கட்டுக்கோப்பான உடலை வெளிப்படுத்தினர். பின்னாடி தள்ளி நின்று பாருங்க. நம்பர் 4 கரெக்டா பாத்துக்கிறோம். முன்னாடி உள்ளவங்களை பாத்துக்கிறோம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான அபிஷேக் மனு சிங்வி தன்னுடைய வேட்புமனு தாக்கலில் மொத்த சொத்தின் மதிப்பு 2860 கோடி ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 1516 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான இவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ராகுல் காந்தி உள்ளிட்ட நாடு முழுவதும் முக்கிய பிரபலங்களின் வழக்குகளில் ஆஜரானது கவனிக்கத்தக்கது. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி 150 பெண்கள் பங்கேற்ற புல்லட் பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வண்ண வண்ண உடையணிந்து ராணிகளைப் போல கிரீடம் சூடிக்கொண்டு பெண்கள் புல்லட் வாகனத்தில் வலம் வந்தனர்.